பில்டப் கொடுக்குது பத்தியா? இந்த மூஞ்ச நீ காட்டாமல இருந்துக்கலாம்டா. பில்டப் பண்றணும், பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். அவர் என்ன ஹெல்ப் பண்றாருன்னு நீங்களே பாருங்க. ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாரு. ஆண்டி ஆண்டி புடிங்கிரு தாண்டி. ஆண்டி பாரு. ஆண்டி ஆண்டி. தாவேக மாநாட்டு திடலில் நிறுவப்பட்ட கொடிக்கம்பம் சாய்ந்து விழுந்தது. என்னது? தூமுன்னுங்க சார். நல்ல சகனமாச்சே. என்னது? ரெண்டாவது தூமுன்னுங்க சார். நல்ல சகனமாச்சே. அம்மா இங்க சகனம் சரியில்லை, நான் அப்புறமா பேசுறேன். ஜோதி வா. பிடிக்கல பிடிக்கலடா சார். வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்னையா அது? வெரி குட். ஆட்டோத்துக்கு தூரம் போட்டு வேணா கொண்டு வா. அவர் திரையுலகில் நுழைந்து எடுத்து வந்தார். அவர் நல்ல பேரு. பழத்தை பிழிந்தால் சாறு. அவர் பட உலகில் திரை உலகில் எழுதினார் பலவாறு. அத்தனையும் பாலாறு தேனாறு. குடிச்சு போட்ட பாட்டில தூக்கி எடைக்கு போட்டானா, எடைக்கு போட்ட காசை வாங்கி குடிச்சு போட்டானா. மண்ணெண்ண வேப்பெண்ண விளக்கெண்ண பாகிஸ்தான் தோத்தா எனக்கு என்ன? அந்த மாதிரி அவன் என்ன தப்பா பேசுறேன்றேன். வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசிட்ட மாதிரி ஹாஸ்பிடலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடுது. ரவுடித்தனமா பேசிக்கிட்டு இருக்க. ரவுடிதாயா, இல்லாட்டா தொழில் பண்ண முடியுமா? ஒரு கூல் சுரேஷுக்கு இருக்கக்கூடிய குருவி மூளை கூட சித்தப்பாவுக்கு இல்லையா, எடப்பாடியாருக்கு இல்லையா அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு வருது. பேஷண்டே இல்லாம வருதான். 4 வருஷம் முதலமைச்சரா இருந்து அந்த ஆளுக்கு வந்து அறிவு இல்ல, தற்புரி மாதிரி பேசுறாப்புல. அவர் நாட்டு ஆண்ட ஒரு முதலமைச்சரா இல்ல மோடி வீட்டுல மாப்பு வச்ச முதலமைச்சரா எனக்கு தெரியல. நிறைய குழந்தைங்க ஆம்புலன்ஸ் போகும்போது வண்டியில முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸ் போகும்போது ப்ரே பண்ண ஆரம்பிக்கும். அந்த சின்ன குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. இவரதான் நீங்க புரட்சி தமிழ் தற்கொலை பழனிசாமி, ஒரு சங்கி பழனிசாமி சுட்டு விட்டு கலட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் நிறுத்துறியா? டேய் என்னடா சவுண்ட் குடுக்குற? என்னடா பம்புற? அடிக்காத. ஒவ்வொரு முறையும் ஆளாத ஆம்புலன்ஸ் ஈக்கிட்டு தம்பி கம்முன்று. ஏய் தம்பி எதுவும் பண்ணாதீங்க. வேணுன்னு கூட்டத்துக்குள்ள கலட்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்ன பார்த்தா உனக்கு என்ன எரிச்சலா இருக்காடா? ஆமாங்கய்யா. ரொம்ப முடியலையோ? ஆமாங்கய்யா. ரொம்ப கோவம் வருதோடா? ஆமாங்க, நிறைய வருதுங்க. இந்த நம்பரை குறிச்சு வச்சுங்க. நம்பரை குறிச்சுக்கீங்க. பெரிய டிராபிக் கான்ஸ்டபிள் நம்பர் செக் பண்றான். போடா மெண்டல். நம்பரை குறிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவங்க கிடக்குறான்டா மயிராண்டி. ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும்போது ஆம்புலன்ஸ் விடுறது கேவலமா இல்ல இந்த அரசாங்கம். ஆம்புலன்ஸுக்கு அலறக்கூடிய ஒரு அல்பமாக எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். ஒரு கேவலமான அரசாங்கம். கட்சி நட்ட துப்பு கட்ட நாய்களா நீங்க வந்து எங்களை பார்த்து சொல்றீங்க? அரசாங்கம் எதுக்கிறதுக்கு தில்லு வேணும். ஏண்டா நாய, உன்னை சாவடிக்கிறதுக்கு சேவிங் பண்ணி போட்ட பாதி பேடு பத்தாது. இது மாதிரி 1000 ஆம்புலன்ஸ் விட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது. அரசியல் விட்டு போக போகிறார்கள் மக்கள். இந்த அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. அதுல என்ன விழுந்துருச்சு இப்ப பெரிய ஓட்டை. நிறுத்தி பார்க்க சொல்லுங்க. பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏய் நிறுத்துறியா? அடிக்காத. ஒவ்வொரு முறையும் ஆம்புலன்ஸ் ஈக்கிட்டு தம்பி கம்முன்று. நம்பரை குறிச்சு வச்சுங்க. எடப்பாடி சாதாரணமான ஆள் கிடையாது, ஒரு சரியான விஷக்கிருமி. நான் பொதுக்கூட்டம் போடும்போது ஆம்புலன்ஸ் விடுறது கேவலமா இல்ல இந்த அரசாங்கம். யாரா நீங்க? உங்களுக்கு மூளைங்கிறது இந்த கேட்கணும் தான் தோணுது. இந்த டிரைவர் இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க, நம்பர் குறிச்சு வச்சுக்க, யாரும் அப்புறம் பேசிக்கலாம். இது மாதிரி 1000 ஆம்புலன்ஸ் விட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது. லிட்டரலி எனக்கு அவரை பார்க்கும்போது ஜோக்கர் மாதிரி இருந்துச்சுங்க சார். தேவையில்லாத வேலை. மக்கள் குழுமி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதில் ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு? நாக்கில் எவ்வளவு விஷம் உனக்கு, கெட்ட மனுஷன். இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம். அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ்
பேஷண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும். நாயே நாதாரி நாயே, நீ எல்லாம் எதுக்குடா ஒரு மனுஷ பிறவியா ஆலையற? ஆம்புலன்ஸ் வந்தா யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேஷண்டா மாதிரி ஹாஸ்பிடலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடும். இப்படி எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு ஆளா இருக்க, ஆனா வெளியில உத்தமமா நடிச்சிட்டு இருக்க. இதை சொல்றதுக்கே கூச்சப்படணும், அசிங்கப்படணும். சட்டப்படி நாளைக்கு புகார் கொடுங்க, காவல் நிலையத்துல புகார் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு இவனுங்க கேஸ் போடுறாங்களாம். அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டானுங்கடா ஜோக்கர்ஸ் அந்த மாதிரி தான் தோணுது. என்ன அசிங்கமா இல்ல? என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிற? தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக எந்த பஞ்சமா பாதகத்தையும் செய்ய துணிந்தவர் எடப்பாடி பழனிசாமின்னு அவர் தம்பியே சொல்றாரு. அவர் ஒரு விஷயத்தை ஆதாயத்தை அடையணும்னா செய்வார். எதை வேணா செய்வாரா அப்படின்னு தான் கேள்வி. இல்ல ஆதாயத்தை அடையணும், எது வேணா செய்வார். கொலை கூட எது வேணா செய்வார். எது வேணுமோ அதுவும் சேர்ந்து வருது இல்லைங்க. அவர் பேராசை பிடிச்சவர். மக்கள் சேவை, அடுத்தவங்களுக்கு சேவை செய்யுங்கிறது எண்ணம் இனியளவோடு அவருக்கு எப்பவுமே இருந்ததில்லை. அடிமை பாதி சங்கி பாதி கலந்து செய்த கலவை நான். ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போறா. அதுக்கு பிறகு ஸ்டாலின் மறைமுகமாக கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கள்ள தொடர்போடு கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன வார்த்தையெல்லாம் போட்டு பேசுறாரு பாருங்க. பாவி உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. அதிமுகவின் பொய்களும் புரட்டுகளும் நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சும் பொய் வாக்குறுதிகளை கொடுக்கறதுல கில்லாடி கட்சி அதிமுக தான். அப்படியான அதிமுகவோட பொய்களையும் புரட்டுகளையும் பார்க்கலாமா? இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். விலையில்லா செல்போன் 2016 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா வெளியிட்ட அதிமுக தேர்தல் அறிக்கையில கொடுத்த முக்கியமான வாக்குறுதி விலையில்லா செல்போன். அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் செல்போன் விலையின்றி வழங்கப்படும் அறிவித்தார் ஜெயலலிதா. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கைபேசி விலையின்றி வழங்கப்படும். அதிமுக தேர்தல் அறிக்கையின் வாக்குறுதிகளை பத்திரிகைகள்ல 2 பக்க அளவுக்கு வெளியிட்ட போது அதில் இந்த விலையில்லா செல்போன் அறிவிப்பும் இடம்பெற்றிருந்தது. அம்மா கைபேசின்னு புத்தம் புதிய 2 செல்போன்களின் படத்தை எல்லாம் வெளியிட்டு பிரச்சாரம் செஞ்சு அந்த தேர்தலை ஜெயிக்கவும் செஞ்சாங்க. ஆட்சிக்கு வந்த அதிமுக அந்த வாக்குறுதியை கடைசி வரை நிறைவேற்றவே இல்லை. 2016 முதல் 2021 வரை ஜெயலலிதா, பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமின்னு 3 முதலமைச்சர்கள் மாறினாங்களே தவிர கடைசி வரைக்கும் யாருக்கும் விலையில்லா செல்போன் கொடுக்கல. அல்வா தான் கொடுத்தாங்க. செல்போன் 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 சீப்பான விலைக்கு செல்போன். பாதந்தாங்கி எடப்பாடி சொன்ன மாதிரி அவரோட பழைய வரலாறு தோண்டி பார்க்கும்போது 2 விஷயம் சிக்கிருக்கு மக்களே. ஒண்ணு, ஜாதி வெறியால ரோட்ல பைக்ல போற ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை ஏன் முன்னாடியே பைக்ல போறியா நீன்னு நிப்பாட்டி சராமரியா அடிச்சிருக்காரு இந்த தத்தி எடப்பாடி. அந்த வீடியோவை நீங்களே பாருங்க. சைக்கிள் போலீஸா இருக்கிறானே இறங்காம போறான்ற ஒரே காரணத்துக்காக இரும்பு பைப்பையே அடிப்பாருங்க. போலீஸாருக்கு வந்தானே இவ்வளவு தெனாவட்ட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை அந்த ஊரில் நீ குடியிருக்கக்கூடாது, இருந்தன்னா உனையும் உன் குடும்பத்தையும் தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாருங்க. போலீஸாக இருக்கிற எனக்கே இந்த நிலைமைனா அந்த ஊரில் இருக்கிற பொது ஜனங்களை நினைச்சு பாருங்க. ரொம்ப டார்ச்சருங்க. அவன் உசுர கையில புடிச்சிட்டு தான் அந்த ஊர்ல தெரியறான். ரெண்டாவது போய் என்னன்னா, அதிமுகவுல சேரத்துக்கு முன்னாடி நான் விவசாயின்னு சொல்லிட்டு இருக்க எடப்பாடி உண்மையாவே விவசாயி கிடையாது, பக்கா மொல்ல மாதிரி. அதாவது எடப்பாடின்ற கொலைகார 1980கள்ல பங்காளி சண்டையில 3 பேரை கொலை பண்ணிட்டு சத்தியமங்கலம் காட்டுல தலைமறைவாகி அந்த கொலை வழக்குல தப்பிக்க அப்ப போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்த தன்னோட தாய்மாமன் ஈரோடு முத்துசாமி காலை புடிச்சு கட்ட பஞ்சாயத்து நடத்தி தப்பிச்சிருக்காரு. அப்புறம் அதிமுகல செங்கோட்டையனுக்கு இணக்கமா பழகி காலை புடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கட்சியில பெரிய ஆள் ஆனாரு. அதுக்கப்புறம் சசிகலா காலை புடிச்சு எல்லா அதிமுக அமைச்சர்களுக்கும் பொட்டி பொட்டியா பணத்தை கொடுத்து ஒரு தடவை முதலமைச்சர் ஆகி இப்போ அதிமுக கட்சிக்குள்ளேயே சசிகலாவையும் எதிர்த்து செங்கோட்டையனையும் எதிர்த்து எதுக்கும் உதவாத எதிர்கட்சி தலைவரா இருக்காரு மக்களே. தட்சால் மக்களே, இதுதான் எடப்பாடி பழனிசாமியோட மட்டமான வரலாறு. நான் தாங்க 10 தொழில் பழனிசாமி. எனக்கும் 10க்கும் ஏக பொருத்தம். அதனால ரத்தத்தின் ரத்தங்களுக்கு வருத்தம். அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் சொல்றேன் கேளுங்க. 1991ல எம்எல்ஏவா ஜெயிச்சாலும் அடுத்த 10 வருஷத்துக்கு இந்த எடப்பாடிய ஆள் அடையாளமே இல்லாத அளவுக்கு டெட் பாடி ஆகிட்டாங்க தமிழ்நாடு மக்கள். இப்படியே 10 வருஷம் ஓட நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டை நாய்க்கு தான் கிடைக்கணும்னு இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாதுன்ற மாதிரி முதலமைச்சர் பதவியை தவழ்ந்தே வாங்கிட்டேன். 10குள்ள நம்பர் 1 சொல்லு, இந்த கட்சிக்குள்ள நீ யாருன்னு சொல்வேன்னு ஜல்சா பண்ணிட்டு இருந்த எனக்கு தொடர்ந்து 10 தேர்தலில் தோல்வியை கொடுத்து ஜலசமாதி
ஆகிட்டாங்க நம்ம மக்கள். இப்படிதாங்க எனக்கு 10 தோல்வி பழனிசாமின்ற பட்டமே வந்துச்சு. அது மட்டுமா 10க்கும் மேல கேஸ் இவங்க ஒரு வேஸ்ட் பீஸ்னு கட்சிக்காரங்களே சொல்ல ஆரம்பிக்க, 10 ஊடியே சுத்தினிய செவ்வாழ நான் மிரண்ட உன் அன்பாலன்னு சண்முகத்தால கிடைச்ச 10 லட்சம் ரூபாய் அபராதம் எம்ஜிஆர் மாளிகை சமஸ்தானத்தையே பதம் பார்த்துச்சு. எல்லாருக்கும் தண்ணியில கண்டனா எனக்கு மட்டும் 10ல கண்டம். இப்படிக்கு 10 தோல்வி பழனிசாமி. எனக்கும் உனக்கும் உள்ள பொருத்தம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்?